அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவன் தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளின் தின தியானத்திற்காக சங்கீதம் 119 முதல் 8 வசனங்களை நாம் வாசித்து அதை தியானிப்போம். சங்கீதம் 119 முதல் 8 வசனங்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழியில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி எங்கள் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கை கொள்வேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும். முதல் 8 வசனங்கள் இந்த 119வது சங்கீதத்தில் தேவனுடைய நீதி நியாயங்களை கடைபிடிப்பதின் ஆசீர்வாதத்தை குறித்து இந்த சங்கீதக்காரன் சொல்றான். தேவனோடு மிக நெருங்கிய உறவு வேண்டும் என்றால் அதற்கு ஆதாரம் கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். கர்த்தருடைய வார்த்தை இல்லாம தேவனோடு நெருங்கி உறவு கொள்ள முடியாது. நாம் மிக நெருங்கி உறவு கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு அவசியமானது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை மிக முக்கியமானது. அப்படி கர்த்தருடைய வார்த்தையை நேசிப்பவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக தேவனோடு நெருங்கி வாழ்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வாசிக்கேட்ட இந்த 8 வசனங்கள் சொல்லுது. முதலாவது வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக மிக நெருங்கிய உறவு கொள்கிற ஜனங்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உத்தம மார்க்கத்தார்கள் என்று சொல்லுது. ஏன் அவர்களை உத்தம மார்க்கத்தார் என்று சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் சொல்லுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். 4ஆம் வசனம் சொல்லுது அவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளை கருத்தாய் கை கொண்டார். அதுல ஆர்வமுள்ள ஜனங்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவனோடு நெருங்கிய உறவில் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அவர்கள் ஆர்வமுள்ள ஜனங்களாய் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்று ஆர்வத்துடன் ஜெபிக்கிற ஜனங்களாக இருப்பார்கள். அதனால 5ஆம் வசனம் சொல்லுது என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும் என்று சொல்லுது. 6ஆம் வசனம் சொல்லுது அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கர்த்தருடைய வார்த்தையை கண்ணோக்கும் போதெல்லாம் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அது அவர்களுக்கு ஆறுதல் அடைகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக தேவனோடு உள்ள உறவு மனிதனுக்கு ஆறுதலை தருகிறது என்று பார்க்கிறோம். அந்த ஆறுதல் அந்த 5ஆம் வசனத்தில் அவர்கள் ஏறெடுத்த அந்த ஜெபத்தினுடைய ரிசல்ட் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். உமது நீதி நியாயங்களை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். அவருடைய வார்த்தையை கை கொள்ளும் போது என்னுடைய இருதயம் நன்றியுள்ளதாய் நிறைந்திருக்கும். என்னுடைய இருதயத்தில் நான் தேவனை துதிக்கிறவனாக இருப்பேன். அப்படி தேவனுடைய வார்த்தையை கை கொள்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வார்த்தையை கருத்தாய் நடைமுறைப்படுத்துகிற மனுஷன், அதை கை கொள்கிறவன் அந்த வார்த்தையை ஆர்வத்துடன் ஆறுதல் அடைகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். தேவனோடு நெருங்கி ஜீவிக்கணும் அப்படின்னா இந்த குணாதிசயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படும். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் உத்தம மார்க்கத்தார். இன்னைக்கு நீங்க தேவனுடைய உறவுல எப்படி வளர்றீங்க? தேவனோடு உள்ள உறவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எது ஆதாரமா இருக்கு? தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறீங்களா? தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் அவருடைய கிருபை அளிக்கிறார். இப்படிப்பட்ட சிந்தனையோடு தேவன் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.